உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ இந்த கதைக்களத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சகோதரிக்குள்ளாரையே 3 பேரும் அடிச்சுக்கிட்டு காவேரியை வந்துட்டு எதிரி மாதிரி ட்ரீட் பண்ணிவிட்டு அந்த வீட்டை வாங்கவே கூடாது அப்படிங்கிறக்காக மிச்சம் 2 பேரும் சேர்ந்துட்டு இந்த ஒரு சண்டையில் போன நாள் வரைக்குமே அது அப்படி தான் இருந்தது. மறுநாள் கிளம்பும் போது வேற ஒரு ஃபேமிலி என்ட்ரி, அதில் ஒரு பிரச்சனை வந்தது. அப்படிங்கிற இடத்துல இவங்களோட பிரச்சனை அது எங்கே போச்சுன்னே அது தெரியலை அப்படிங்கிற விஷயத்த விஜய் நோட்டீஸ் பண்ணி அழகாக காவேரி கிட்டே எடுத்து சொல்லியிருப்பார். ஸோ நம்ம எதிர்பார்த்தது என்ன, அங்கே போய் அவங்க வந்துட்டு வீடை வந்து காவேரி பேருக்கு மாற்றிடுவாங்க, அதை வந்துட்டு வளகாப்புக்கு வந்துட்டு கிஃப்டாகவே காவேரி கையில் கொடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் நம்மளோட எதிர்பார்ப்புகள் நிறையவே இருந்துச்சு. இவங்க 2 பேத்துக்கு இடையில இன்னும் நிறைய இருக்கும். கொடைக்கானலில் வந்துட்டு நிறைய போட்டிங்லாம் போவாங்க. ஸோ அந்த வீட்டில் வந்துட்டு குழந்தையோட ஃபஸ்ட் டைம் இருக்காங்க. கொஞ்சம் அங்கே ரொமான்டிக் சீன்ஸு, அவங்க 2 பேத்துக்குள்ளார அந்த ஒரு லவ்வபுளாக அவங்க பேசிக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த இடத்துல நமக்கு எப்போவுமே நம்மளோட டைரக்டர் பண்ணுறது எதிர்பாராததே எதிர்பாருங்கள். அதே தான் இப்போயும் நடந்திருக்கு. ஸோ இந்த வீட்டு பிரச்சனை அப்படின்னு சொல்லி வந்து இவங்க எல்லாம் இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாலும் இப்போ இந்த இடத்துல விஜய் காவேரி அவங்க 2 பேத்துக்குள்ளார ஒரு விஷயம், அந்த இடத்துல ஒரு புரிதல் அப்படிங்கிறது இல்லாமல் போகுது. ஸோ அது காவேரி கிட்டே இருக்கக்கூடிய ஒன்று தான். விஜய் புரிஞ்சிக்காமல் அவங்க வந்து தேவையில்லாமல் விஜய் மேலே கோபப்படுறாங்க. எதுக்காகன்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த விஷயம் குமரனுக்கு தெரியும் அப்படின்ற விஷயம் கங்கா கிட்ட அவர் சொல்லிட்டாரு. இன்னும் வந்துட்டு சாரதாமாக்கு அவங்களுக்குலாம் இன்னும் தெரிய வரலை. இது நிவனுக்கும் விஜய்க்கும் தெரியும். நிவன் சொல்லிட்டாரு விஜய் கிட்டே இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்துட்டு அவங்க கிட்ட போய் பேசும்போதுமே, ஏன்னா இன்னொரு ஃபேமிலி தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இதில் வந்து பசுபதி சம்மந்தப்படலை, அன்பு சம்மந்தப்படலை, அவங்கள மூலமாக வந்திருப்பாங்களோ அப்படிலாம் நம்ம எதிர்பார்த்து கடைசியில் அதெல்லாம் எதுவுமே இல்லை, உண்மையான ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல விஜய் சொல்கிறது என்னென்னா, காவேரி கிட்ட இப்போதைக்கு நம்ம வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ண வேணாம் காவேரி அப்படின்னு சொல்லும் போதுமே, இப்போ காவேரிக்கு தோன்ற விஷயம் என்னென்னா, இப்போ இந்த வீட்டு மேலே இவ்வளோ பிரச்சனை இருக்கே, இந்த நேரத்தில் நம்ம இந்த வீடு வாங்கணுமான்னு சொல்லி யோசிக்கிறீங்களாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுட்டாங்க. அந்த இடத்துல விஜய்க்கு வந்துட்டு அவங்க வந்து புரியாமல் கேட்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியுது. ஏன்னா டக்குன்னு யாராக இருந்தாலும் அந்த இடத்துல யோசிக்கக்கூடிய ஒன்று தானே. அந்த மாதிரி அவங்க தப்பாக கேட்டாங்களோ, எல்லாருமே எல்லா நேரத்துலையும் பர்ஃபெக்டாக இருக்க முடியாதுல்ல, அந்த மாதிரி தான் பார்க்க தோணுச்சு. ஆனால் விஜய் அந்த இடத்துல ரொம்பவும் சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருப்பார். அப்படி இல்லை காவேரி, நான் அதை வந்து அவர் பண்ணுறாரு அப்படின்னா காவேரிக்காக, அந்த வீட்டில் சென்டிமெண்ட் நிறைய இருக்கு, கைவிட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாளேங்கிறக்காக தான் விஜய் இந்த முடிவு எடுத்திருக்காரு. ஆனால் அதை காவேரி புரிஞ்சிக்கல. பட் இப்போ விஜய் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி இல்லை காவேரி, இது வந்துட்டு நம்ம எப்போ போய் நம்ம இப்போ ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம், உன் பேருக்கே மாற்ற போகிறோம் அப்படின்னாலுமே அந்த ஃபேமிலி கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுறதுக்குனே வந்திருக்காங்கங்கும்போது கண்டிப்பாக அவங்க பண்ண விட மாட்டாங்க. அதனால் இதை இப்போதைக்கு பண்ணாமல் கொஞ்சம் ஆற போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எதுவாக இருந்தாலும் நிதானமாக முடிவெடுத்துக்கலாம். இப்போதைக்கு இது வேண்டாம், நம்ம எல்லாருமே சென்னைக்கு கிளம்பி போகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ நிவின் கிட்ட பேசும்போதுமே விஜய் சொல்லிடுறாரு, நிவின் நம்ம இந்த மாதிரி கிளம்பி போயிடலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம், குமரன் பிரதர் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு இது வரைக்கும் தெரியாமையே அவர் வந்து மெயின்டைன் பண்ணிட்டாரு, சத்தியம் பண்ணி கொடுத்தேன்னு சொல்லிட்டு. இது நமக்கு தெரிஞ்சிருக்குங்கிறது நமக்குள்ளேயே இருக்கட்டும், வீட்டுக்கு தெரிய வேண்டாம். என்னதான் இருந்தாலும் இப்போ இன்னொரு ஃபேமிலின்னு வந்தப்போ சிஸ்டர்ஸ்குள்ளார இவங்க வந்துட்டு ஒன்றா ஆக்கிட்டாங்க, அதுவே நமக்கு பெரிய விஷயம். ஆனால் இந்த விஷயம் இப்போ தெரிஞ்சிச்சு அப்படின்னா குடும்பமே வேறு மாதிரி போயிடும். அத்தெல்லாம் குமரன் பிரதரை என்னம்மா நினைப்பாங்கன்னு கூட யோசிக்க முடியல. இப்போவே இவங்க இவ்வளோ கோபமாக பேசுகிறாங்க. குமரன் பிரதருக்கு தெரியும் தெரிஞ்ச ரொம்ப பிரச்சனையாக போயிடும், குடும்பமே 2ஆக போயிடும். அதனால் நம்ம குமரன் பிரதருக்கு தெரியும் அப்படிங்கிறத நம்ம வெளியே காட்டிக்கவே வேண்டாம். நம்மளே குமரன் பிரதர் வர வரைக்கும் நம்மளை முடிஞ்ச அளவுக்கு என்ன ஹேண்டில் பண்ண முடியுமோ அதை பண்ணலாம் நிவன் அப்படின்னு 2 பேருமே பேசி முடிவெடுக்கிறாங்க. சரின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தா அவங்க 3 பேருமே வராங்க. வந்துட்டு, என்ன தம்பி எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி முத்துமலர் வந்து கேட்குறாங்க. ஆமாங்க, நாங்கள் கிளம்ப போகிறோம், அதான் இங்கே நினச்சி வந்தது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்குல்ல, இப்போதைக்கு எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி நீங்கள் கிளியராக இருக்கீங்க, இதுக்கு மேலே நாங்கள் இங்கேருந்து என்ன பண்ணுறது, அதான் நாங்கள் கிளம்பலான்னு முடிவெடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்துமலர் சொல்கிறாங்க, என்ன தம்பி, நாங்களே உங்களை நம்பி தான் இங்கே வந்திருக்கோம், எங்களுக்கு நாங்கள் எதுவுமே இல்லைப்பா, இங்கே நாங்கள் வந்து இங்கே ஏதாவது பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம், திடீர்னு நீங்கள் இப்போ கிளம்புறீங்க அப்படின்னா நாங்கள் என்னப்பா பண்ண முடியும், எங்களுக்கு ஏதாவது ஒரு முடிவு சொல்லிட்டு போகணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, நீங்கள் நினைக்கிறது தப்பு, இப்போதைக்கு வந்துட்டு நீங்கள் வந்து வீட்டை விற்கக்கூடாது, வாடகைக்கு விடக்கூடாதுங்கிற மாதிரி உங்களை கேட்டு தான் பண்ணணுங்கிற மாதிரி ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டீங்க. இந்த டைமில் வந்துட்டு இப்போது அத்தை இப்போவே கோவமாக இருக்காங்க, இதை எதுவுமே போய் பேச முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க தம்பி, நீங்கள் கிளம்பி போகிறீங்கன்னா நாங்களாவது இந்த வீட்டில் இருப்போம்ல, அதுக்காவது கொஞ்சம் ஒத்துழைக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. வாய்ப்பே இல்லைங்க, எப்போல்லாம் போய் அத்தைக்கிட்ட பேசவே முடியாது அப்படின்னு நிவன் சொல்கிறாரு. இப்படி சொன்னால் எப்படி தம்பி, நாங்களும் என்ன தம்பி பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே கிருஷ்ணா இருந்துட்டு, மா நீ என்னம்மா இவங்ககிட்ட ஏதோ கெஞ்சிட்டு நிற்கிற, இவங்ககிட்ட போய் எதுக்குமா நீ கெஞ்சுற, நம்ம உரிமை தானேம்மா நம்ம கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. கிருஷ்ணா நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா, நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன் எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு எதிர்த்தே பேசிகிட்டு இருக்க, இவங்கெல்லாம் யார், உன் பெரியம்மா, உன் அக்கா தங்கச்சிங்க, உன் அக்கா புருஷன் தங்கச்சி புருஷன் தானே, என்ன அந்த மரியாதையே இல்லாமல் நீ பாட்டு பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க சத்தம் போடுறாங்க. உடனே நிவன் இருந்துட்டு, ஹலோ எங்களுக்கு அந்த மரியாதைலாம் கொடுக்காட்டியும் பரவாயில்ல, கொஞ்சமாவது சூழ்நிலையை புரிஞ்சுட்டு நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவன் சொல்கிறாரு.
மன்னிச்சிருங்க தம்பி, திடீர்னு வந்துட்டு எதுவும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறனால அவன் வந்துட்டு ஒரு மாதிரி ஆகிட்டான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைப்பா, எங்கள் சூழ்நிலை அந்த மாதிரி. எங்களுக்குன்னு அவர் எதுவுமே அங்கே சேர்த்து வைக்கலப்பா. குடும்பம்னு இருந்தோமே தவிர எதுவுமே அவர் பண்ணலை. எல்லாமே வந்துட்டு இங்கே தான் பண்ணணும், இங்கே தான் நம்ம கடைசியில் நான் உங்களை கூட்டிகிட்டு வர போகிறேன், எப்படியாவது பேசி சமாளிச்சுக்கிறேன், வீட்டில் சொல்லி புரிய வைக்கிறேன், உங்களை இங்கே தானே நான் கூட்டிகிட்டு வர போகிறேன், அதனால் சொத்தெல்லாம் இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் எல்லாமே இங்கே தானேப்பா வாங்கினார். அங்கே எங்களுக்கு எதுவுமே இல்லாமல், இவரும் இல்லாமல், இவர் தான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தார். அந்த எதுவுமே இல்லாமல் நாங்கள் அங்கே என்னப்பா பண்ணுறது? அதனால் மொத்தமாகவே அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வந்துட்டோம், நீங்களும் கிளம்பி போயிட்டீங்கன்னா நாங்கள் என்னப்பா பண்ணுறது? இப்போ இங்கே இருக்கிறதுக்கும் இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது வாஸ்தவம் தானே. இந்த வீடு வந்துட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருந்ததுன்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதை அவங்க எவ்வளோ போராடி அந்த வீட்டை மீட்டு வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் எதுவுமே தெரியாமல் திடீர்னு வந்து எங்களுக்கு பங்கு கொடுங்கன்னு கேட்டால் யாராக இருந்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அது எப்படி ஒத்துக்காமல் போவாங்க? இது எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது தானே அப்படிங்கிறாங்க. கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது தான் பிரதர், ஆனால் அவர் வந்துட்டு கடனில் தான் வச்சுட்டு போனார். அவர் இறந்து போகும்போது வீடு கடனில் இருந்து மொத்தமாக போகிற மாதிரி இருந்துச்சு. அப்போ கூட கங்காவோட நகையை வச்சு தான் அந்த வீட்டை மீட்டு எடுத்தாங்க, கல்யாணத்துக்கு வாங்கி வச்சுருந்ததை. அதுக்கப்புறம் இங்கே ஊரில் உள்ள அந்த அவரோட ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்களே பசுபதி, அவர் மூலமாக எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க, தெரியாமல் ஏங்க அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிவனும் சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் பேசிட்டு நிவன் விஜய் 2 பேருமே கேட்குறாங்க, அது எப்படிங்க நீங்கள் வந்துட்டு இவருக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னு தெரிஞ்சும் நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எவ்வளோ பெரிய துரோகம் இல்லை, அதெல்லாம் ஏற்றுக்க முடியுமா? எவ்வளோ நினச்சி நாங்கள் அவங்களாம் ஃபீல் பண்ணுறாங்கன்னு தெரியுதுல்ல உங்களுக்கு பார்க்கும்போதே அப்படிங்கிறாங்க. என் தம்பி, இது வந்துட்டு அவர் எனக்கு ஒவ்வொரு நாளும் வந்துட்டு நான் துரோகம் பண்ணிட்டேன் நாங்கள் வந்துட்டு ரொம்ப மனசு கஷ்டத்தில் தான்ப்பா எங்கள் கூட இருந்தார். ரொம்ப நாங்கள் சந்தோஷமாலாம் அப்படிலாம் ஒன்றும் அங்கே வாழ்ந்துடலப்பா. அவர் ஒவ்வொரு நாளும் என் பொண்டாட்டி பிள்ளைய நினச்சி அவர் அப்படியே தான்ப்பா இருப்பார் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் சரிங்க, செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு மனசு கஷ்டப்பட்டேன்னா அது என்னங்க நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு நிவன் கேட்குறாரு. அப்படி இல்லை தம்பி, எங்கள் கல்யாணம் ஒன்றும் அவர் என்னை பிடிச்செல்லாம் கல்யாணம் பண்ணிக்கலப்பா, சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் கேட்குறாரு, ஆமாம் நானும் கேட்கணும்னு நினச்சேன், அப்படி என்ன சந்தர்ப்ப சூழ்நிலை? நானும் இதை யோசிச்சுட்டே தான் இருந்தேன். அவர் இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னா வீட்டில் யாருமே வந்துட்டு நம்பாத பட்சத்தில் அவர் இப்படி பண்ணியிருக்காருன்னா ஏதோ ஒரு இது நடந்திருக்கும்னு நான் யோசித்தேன், அது என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைப்பா, நான் வந்துட்டு இந்த பக்கத்து ஊர் தான், அவர் இங்கே ஊருக்கு வந்திருந்த புதுசில் இங்கே இந்த சைடு எங்கள் ஊர் சைடு வந்தப்போ வந்துட்டு அவர் வண்டியில் வந்துட்டு எங்கள் அப்பா போய் ஆக்சிடென்ட் ஆகிட்டாரு, அதில் எங்கள் அப்பா இறந்தே போயிட்டாருப்பா, எனக்குன்னு வேறு யாருமே இல்லை சொந்த பந்தம்னு. அப்போ நான் அனாதையாக நின்னப்போ எங்கள் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாருமே வந்துட்டு எல்லாத்துக்கும் இவர் தான் காரணங்கிற மாதிரி என்னை அவர் தலையில் கட்டுற மாதிரி எல்லாருமே பேசினாங்க. அப்போ அவர் எவ்வளவோ சொன்னார், இல்லைங்க எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இந்த பொண்ணெல்லாம் வச்சுட்டு என்னால் எதுவும் பண்ண முடியாது, கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது, வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு அவர் எவ்வளவோ பேசினார். அவர் சொன்னதெல்லாம் எனக்கு புரிஞ்சு தான் நானுமே இல்லை பரவாயில்ல விடுங்க நான் ஏதாவது பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். இருந்தாலும் அவர் மனசு கேட்காம தான் என்னை தனியாக விட்டுட்டு போக யோசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா குமரன் தம்பியை கூப்பிட்டு தான் பேசினாங்க, இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த தம்பி வந்து தான் எங்களை வந்துட்டு அனுப்பியே வச்சுச்சுப்பா, அதுக்கப்புறம் தான் நாங்கள் அங்கே போனோம், இந்த விஷயம் எல்லாமே குமரன் தம்பிக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அவருக்கு தெரியுங்கிறதா எங்களுக்கு ஷாக்காக இருக்கே, அவர் ஒரு வார்த்தை கூட எங்ககிட்ட சொல்லலை அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் நடந்தது தான்ப்பா தம்பி எங்கள் கல்யாணம். அவர் என்னை விரும்பியெல்லாம் வந்துட்டு அக்காவுக்கு துரோகம் பண்ணணும் அப்படின்னு நினச்செல்லாம் எங்கள் கல்யாணத்தை அவர் பண்ணலப்பா அப்படிங்கிறாங்க. புரியுது, ஆனாலும் அதை அப்போவே சொல்லியிருந்தா கூட ஏதாவது ஒன்று பார்த்து அவங்க பண்ணியிருப்பாங்க. இப்போ திடீர்னு வந்துட்டு 2 குழந்தையோடு நீங்கள் வந்து நிற்கும்போது அவங்களால ஏற்றுக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வாஸ்தவம் தான் தம்பி, அதனால தான் அக்கா என்ன பேசினாலும் சரி நான் அமைதியாகவே இருக்கணும், எங்களுக்குன்னு இப்போ யாரும் இல்லைப்பா, எங்களுக்குன்னு இருக்க உறவு இவங்க தானே, நீங்கள் தானே, உங்கள் கூட இருக்கணும்னு நம்பி தான்ப்பா நான் வந்திருக்கேன், இப்படி எங்களை சேர்த்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி விரட்டினா நாங்கள் எங்கப்பா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவும் பாவமாக தான் பேசுகிறாங்க. இதை இப்போ கேட்கும்போது நிவினுக்கு விஜய்க்கு 2 பேருக்குமே வந்து கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலும் அத்தையை மீறி நம்மளால் எதுவுமே பேச முடியாது விஜய், என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. புரியுது நிவன், என்ன பண்ணுறது, நான் இங்கே வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்க சொல்லியும் உங்களை வந்துட்டு அத்தைக்கிட்ட போய் பேச முடியாது, அத்தை கண்டிப்பாக அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. வேணும்னா நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், சென்னைக்கு நாங்கள் போகிறோம், நீங்கள் அங்கே வேணால் வாங்க, உங்களுக்கு வந்துட்டு அங்கே நான் வேணால் ஏதாவது என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்துட்டு என்ன தம்பி பண்ண முடியும், எங்களுக்கு அந்த ஊரை பற்றிலாம் எதுவுமே தெரியாதேப்பா அப்படிங்கிறாங்க. சென்னைக்கு வாங்க, அங்கே எனக்கு எல்லாமே இருக்குது, உங்களுக்கு என்ன ஜாப் வேணுமோ பண்ணித்தரேன், வீடெல்லாம் அலாட் பண்ணித்தரேன், நீங்கள் வாங்க, பட் இப்போ வந்துட்டு தயவு செஞ்சு இந்த வீட்டை வச்சு பிரச்சனை பண்ணாதீங்க, இப்போதைக்கு அவங்க இருக்க மனசு இதெல்லாம் இப்போ உடனே பண்ணுறதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு முத்துமலருக்கும் வாஸ்தவமாக படுது, அவங்களோட எல்லாத்தோட இதுவும் வேணும் அவங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க சண்டை போட்டு அப்படி வாங்கணும் அப்படிங்கிறது அவங்களோட எண்ணம் கிடையாது. அதனால் என் பிள்ளைங்களையும் சேர்த்துக்கோங்க, நாங்களும் உங்கள் கூட இருக்கோம் அப்படிங்கிறது அவங்களோட ஒரே அந்த ஒரு வேண்டுகோளாக இருக்குது. ஸோ விஜயும் நிவனும் சொல்கிறது ஒரு வகையில் ஏற்றுக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறனால சரிங்க தம்பி நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க அட்ரஸையும் கொடுத்துட்றாங்க. இவங்க எல்லாமே கிளம்பி சென்னைக்குமே போயிடுறாங்க. ஸோ சென்னைக்கு கிளம்பும் போதுமே வந்து சாரதாமா அப்படியே முறைச்சிக்கிட்டே திட்டுறாங்க, இங்கே பாருங்கள் இன்னொரு வாட்டி இங்கே வீட்டுக்கிட்ட நிற்கிற வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது, மரியாதை கிளம்பி எங்கிட்டாவது போயிடுங்க, இந்த வீடும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி திமிராவே தான் பேசுகிறாங்க. உடனே காவேரி தான் சொல்கிறாங்க, அம்மா எதுக்குமா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க, அவங்க தான் பங்குன்னு வந்து கேட்டுட்ருக்காங்க, கோர்ட் வரைக்கும் போய் ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்காங்கல்ல, என்ன பண்ணணுமோ அவங்க பண்ணிக்கட்டும், நம்மளை எப்படி முடியுமோ அது மாதிரி பண்ணிக்கலாம், நீ வா
ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கோவத்திலே தான் கிளம்பி போகிறாங்க. ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறமா பார்த்தா அவங்க வந்து விஜய் கொடுத்த அட்ரஸ் படி வந்துட்டு நேராக விஜய் வீட்டுக்கே வந்துடுறாங்க. ஸோ அங்கே வந்துட்டு பார்க்கும்போது விஜய் காவேரி 2 பேருமே வந்துட்டு விஜய்க்கு தெரியும் அவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் காவேரிக்கு பார்க்கும்போது அது ஷாக்கிங்காக தான் இருக்குது. பார்த்துட்டு நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, எப்படி உங்களுக்கு அட்ரஸ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கத்துறாங்க. உடனே விஜய் டக்குன்னு போயிடுறாரு. ஓய் காவேரி காவேரி இரு, நான் தான் அவங்கள வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வர சொன்னீங்களா, எதுக்காகங்க அவங்கள இங்கே வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு நிமிஷம் பொறுமையாக இருக்கியா, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பையன் உடனே இருந்துட்டு, பாருமா இதுக்கு தாம்மா வந்துட்டு நான் இங்கெல்லாம் வர வேண்டாம், நம்மளை அங்கேயே இருந்து எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலான்னு சொன்னேன், தேவையில்லாமல் அங்கே இங்கே நீ அலைய விட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா சொல்லும்போது உடனே விஜய் சொல்கிறாரு, பிரதர் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, காவேரி வா உள்ளே வா, நீங்கள் எல்லாம் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. என்னங்க நான் கேட்டுகிட்டே இருக்கேன், அவங்கள உள்ளர கூப்பிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. காவேரி நான் சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளர கூட்டிகிட்டு வரும்போது தாத்தா பாட்டி எல்லாருமே பார்க்குறாங்க. வா யாருப்பா விஜய் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பொறுமையாக சொல்கிறேன் தாத்தா அப்படின்னு சொல்லி உள்ளர கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு காஃபி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவங்க ஹோம்மேட் வந்துட்டு காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதையும் குடிச்சிட்டு அவங்க வீடு விஜய் எல்லாத்தையுமே வந்துட்டு இப்படி சுற்றி பார்க்குறாங்க. இவங்க தான் என்னோட தாத்தா பாட்டி அவங்க சித்தி அப்படிலாம் சொல்லிட்டு இன்ட்ரோவும் பண்ணுறாரு. சரிப்பா இவங்க யாருன்னு எங்களுக்கு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி தாத்தா கேட்குறாரு. ஸோ இந்த இடத்துல அப்படியே காவேரி முகம் ஒரு மாதிரி ஆகுது. விஜயும் காவேரியும் அப்படி மாற்றி பார்க்குறாங்க. என்னப்பா அவங்கக்கிட்ட தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, நானே சொல்கிறேங்க ஐயா அப்படின்னு சொல்லி முத்துமலர் சொல்கிறாங்க. சரிம்மா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நான் காவேரியோட சித்தி அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரியோட சித்தியா அப்படின்னு சொல்லும்போது காவேரிக்கு கோவம் வந்துடுது. இங்கே பாருங்கள் சித்திக்கு தீன்லாம் பேசிகிட்டு இருந்தீங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, சரி விடு காவேரி டென்ஷன் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு பெரிய பிரச்சனை தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்னப்பா பிரச்சனை, காவேரி சித்தின்னு சொல்கிறாங்க, இவங்களை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையப்பா அப்படின்னு சொல்லும்போது, இது வரைக்கும் நாங்கள் யாருமே பார்த்ததே இல்லை தாத்தா, எல்லாமே புதுசாக நடக்குது, எங்களுக்கே வந்துட்டு இது ஆச்சரியமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா நடந்தது, கொஞ்சம் ஏதாவது தெளிவாக சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது எல்லா விஷயத்தையும் தெளிவாக விஜய் சொல்கிறாரு. இதை கேட்கும்போது தாத்தாவுக்கே ஒரு மாதிரி தான் ஆகுது. ஐயோ என்னப்பா சொல்கிறீங்க, இப்படி ஒரு குடும்பம் இது நாள் வரைக்கும் தெரியாமே இருந்ததா, சாரதா எப்படி இருக்காப்பா, இப்போ சாரதா மனநிலைமை எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு. உடனே அதுதான் தாத்தா, அத்தை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க, கிளம்பி போன விஷயம் ஒன்றுமே நடக்கலை, ஏதோ இவங்க வந்துட்டு ஸ்டே ஆர்டர்லாம் வாங்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே தாத்தா சொல்கிறாரு, என்னப்பா தம்பி ஸ்டே ஆர்டர்லாம் வாங்கினா என்னப்பா அர்த்தம், பேசி முடிக்க வேண்டிய விஷயத்தில் இப்படிலாம் பண்ணால் எப்படிப்பா யாருப்பா ஒத்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்துமலர் சொல்கிறாங்க, அப்படி இல்லைங்கய்யா, இவன் ஏதோ அவசரத்தனம் இது பண்ணு அப்படிலாம் பண்ணிட்டான், எங்கே அவங்க கொடுக்க மாட்டாங்களோ என்னமோன்னு சொல்லி அப்படி பண்ணிட்டான், நான் தான் எடுத்து சொல்லி புரிய வச்சேன், நாங்கள் வந்து சண்டையெல்லாம் போட்டு அப்படிலாம் பண்ணணும்னு எங்களோடது எண்ணம் இல்லைங்கய்யா, இவங்க கூட சேர்ந்து இருக்கணும், எங்களையும் இவங்க சேர்த்துக்கிட்டாங்கன்னா போதும் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் வந்தோம், எங்களுக்குன்னு சேர வேண்டியதை கொஞ்சம் கொடுத்தாங்கனாலும் அவங்க கூடயே சேர்ந்து நாங்கள் இருந்துக்கலாம் அப்படிங்கிறதான் எங்களோட எண்ணம், எங்களுக்கு நாங்கள் யாருமே இல்லைங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து சொல்கிறாங்க. புரியுதுமா புரியுது, ஆனாலும் திடீர்னு வந்து இப்படி சொல்லும்போது சாரதாவாலையும் சரி இவங்களாலையும் சரி ஏற்றுக்க முடியாதுல்ல, இதோ காவேரிக்கு அவங்க அப்பா தான் ஹீரோ, எப்போ பார்த்தாலும் எங்கள் அப்பான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பற்றி தான் சொல்லிக்கிட்டே இருப்பா, அந்த வீடு அவங்க அப்பா வாழ்ந்த வீடு அப்படிங்கிறனால தான் யார்கிட்டையுமே விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் பிடிவாதமாக இருந்தால் தெரியுமா, அவள் சிஸ்டர்ஸ் வந்து எல்லாம் பேசும்போதுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, தெரியுங்கய்யா ஃபுல்லாக அவரும் காவேரின்னு தான் சொல்லிக்கிட்டே இருப்பார், இத்தனை பிள்ளைங்கள்லையும் காவேரியை மட்டும்தான் நான் வந்து ஆம்பளை பிள்ளை மாதிரி வளர்த்துருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாமே எங்ககிட்ட சொல்லுவாருங்கய்யா, எங்களுக்கு மட்டும்தான் இவங்களை பற்றி எல்லாத்தையும் தெரியும், ஆனால் இவங்களுக்கு எங்களை பற்றி எதுவுமே தெரியாதுங்கய்யா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தாத்தா உடனே என்ன சொல்கிறாரு, என்னப்பா விஜய் இப்படி ஆகிப்போச்சு, என்னப்பா பண்ண போகிற, இவங்களை இங்கே வரவழைச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் தாத்தா, அங்கே வந்துட்டு இப்போ அத்தையும் ஒத்துக்கிறதா இல்லை, வீட்டை பூட்டிட்டாங்க, எந்த சோர்ஸுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, அதான் சரின்னு நான் இங்கே வர சொல்லிட்டேன் தாத்தா, ஏதாவது அதை ஹெல்ப் பண்ணணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே காவேரிக்கு கோவம் வந்துடுது. ஏங்க நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு ஆகாதுன்னு சொல்லி நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம், நீங்கள் என்னங்க பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. காவேரி ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையாயிரேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இது வரைக்கும் குமரனுக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படிங்கிறது இவங்களுக்குலாம் தெரிஞ்சால் எப்படி அவங்க வெடிக்க போகிறாங்களோ அப்படிங்கிறது வேற, இது தெரியாமல் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறனால திரும்பவும் இந்த சகல பாய்ஸ் ஏதோ ஒரு வேலையை திரும்பவும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானை போட்டு பண்ணுற மாதிரியே பண்ணுறாங்க. ஸோ விஜய் வந்துட்டு நிவனுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாரு, நிவன் வீட்டுக்கு வரீங்களா, இவங்கெல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவரும் கிளம்பி இங்கே வந்துடுறாரு. இந்த கேப்பில் வந்து நிவன் வந்து அங்கேருந்து ஃபோன் பேசின விஷயம் இவன் யமுனா ஒட்டு கேட்டுட்டு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, இந்த குடும்பம் அங்கே வந்திருக்கு போல இருக்குது, விஜய் வந்து நிவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே இங்கே இவங்களுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. உடனே சாரதாமா இருந்துட்டு, என்ன விஜய் தம்பி எதுக்கு அவங்கள இங்கே வர சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி பேசும்போது உடனே கங்கா இருந்துட்டு சொல்கிறாங்க, அம்மா இவங்களை எல்லாத்தையும் நீ சாதாரணமாக நினைக்காதம்மா, ஏன் புருஷனாக இருந்தாலும் சரி காவேரி புருஷனாக இருந்தாலும் சரி எல்லாருமே ஒவ்வொரு
எண்ணத்தில் தாம்மா இருக்காங்க. எந்த ஆம்பளையுமே நம்பக்கூடாது. யார் யார் எப்பப்போ எது எது பண்ணுறாங்கன்னே புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லும்போது, நீ என்னடி பொத்தாம் பொதுவில் எல்லாத்தையும் சேர்த்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சாரதாம்மா பேசுகிறாங்க. உனக்கு தெரியாதுமா, ஒரு சில விஷயங்கள் தான் உனக்கு தெரியுது. நான் எது சொன்னாலும் உனக்கு வந்து ஏற்றுக்க முடியல. இப்போ எதுக்கு இவரை இங்கே வரவழைச்சிருக்கணும்? விஜய் வந்து இப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அவங்கள வர சொல்லியிருக்காரு? ஏற்கனவே அவங்க பிரச்சனை கொடுத்தாங்க தானே, அவங்கள திரும்ப இங்கே வரவழைச்சிருக்காருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி அவங்க கத்துறாங்க. இருடி என்ன நானே போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா இங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இருமா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி இங்கேருந்து ஆட்டோவில் கிளம்பி அங்கே போயிடுறாங்க. ஸோ இவங்க போகிற கேப்பில் என்ன ஆகுதுன்னா, நிவின் வீட்டுக்கு வந்துடுறாரு. அங்கே விஜய்க்கும் காவேரிக்கும் இடையே இந்த வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கும்போது நிவின் வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்தோடனே நிவினை பார்த்த உடனே காவேரி கேட்குறாங்க, இங்கே பாருங்க நிவின், இவங்களை வீட்டுக்கே வரவழைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, அப்படி இல்லை காவேரி, நானும் தான் இருந்தேன், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் முடிவெடுத்தோம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இன்னமுமே கோவம் வருது. என்ன நிவின் பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும்? எதுக்கு இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மாவுக்கு இது தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மாவை பற்றி உங்களுக்கு தெரியும் தானே, இவங்களை எதுக்காக இங்கே வரவழைச்சிங்க? அவங்க எங்கேயாவது போக வேண்டியதானே? ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்கல்ல, அதை வச்சு ஏதாவது பண்ணிக்கிட்டோம், என்ன அவங்களால என்ன முடியுமோ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. உடனே நிவன் என்ன சொல்கிறாரு, காவேரி காவேரி ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, அவங்கக்கிட்ட நாங்கள் எல்லாமே பேசிட்டோம், அதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த முடிவை எடுத்தோம் அப்படின்றாங்க. அப்படி என்ன தான் பேசுனீங்க? அதெல்லாம் என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி காவேரி சொல்லும்போது, இப்போது காவேரி விஜய் நிவன் 3 பேருமே தனியாக போய் பேசுகிறாங்க. காவேரி கோபமாகவே நிற்கும்போது விஜய் தான் போயிட்டு, ப்ளீஸ் காவேரி கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, உங்ககிட்ட நான் போய் பேசிட்டேன், உங்கள் அப்பா மேலே உனக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்குங்கிறது எனக்கு தெரியும், அன்றைக்கெல்லாம் நீ உடஞ்சி அழுதப்போ என்னால் அதை பார்க்கவே முடியல, அதனால தான் என்ன மாதிரி சூழ்நிலையில் உங்களை அவர் கல்யாணம் பண்ணாருன்னு அவர்கிட்ட போய் நான் கேட்டேன், உங்கள் அப்பா ஒன்றும் விருப்பப்பட்டெல்லாம் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கல காவேரி, புரிஞ்சுக்கோ ஃபஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கலன்னா அப்புறம் எப்படி 2 குழந்தைய பற்றி இத்தனை வருஷம் அவங்க கூட வாழ்ந்தாராமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி இல்லை காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் விஜய் எடுத்து சொல்கிறாரு. அவங்க கேட்கும்போது அவங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும், அப்பா வந்து எப்பயுமே தப்பு பண்ண மாட்டாருன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் இந்த விஷயத்தை எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல, அப்போவே சொல்லியிருந்தா நாங்கள் மனசை கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றி கொஞ்சம் இதாக இருந்திருப்போம்ல, திடீர்னு வந்து இப்படி சொன்னால் ஹார்ட் பேஷண்ட்டுங்க அம்மாவே, அம்மாவுக்கு எதாவது ஆயிருந்தால் நாங்கள் என்ன பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுகிறாங்க. புரியுது காவேரி, இருந்தாலும் இப்போ திடீர்னு வந்து அவங்க நம்ம தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க, அங்கே எதுவுமே இல்லை எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ மாமாவும் இல்லை, மாமா இடத்துல இந்த குடும்பத்துக்கு இப்போ நாங்கள் தானே இருக்கோம், அவங்களுக்குன்னு ஏதாவது பண்ணணும்ல, நம்ம வந்து இப்போதைக்கு சொத்தை கொடுக்க முடியாது, அவங்க வந்து நம்மக்கிட்ட எதுவுமே கேட்கல காவேரி, இப்போதைக்கு அவங்களுக்கு இருக்கிற இடமும் ஏதாவது ஒரு வேலையும் தான் கேட்குறாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு உதவியை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நானும் நிவனும் வர சொன்னோம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. இருந்தாலும் காவேரிக்கு இதை ஏற்றுக்க முடியல. ஆனால் அம்மாவை நினச்சா எனக்கு பயமாக இருக்குது, அம்மா என்ன சொல்ல போதோ தெரியல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது சாரதா எல்லாருமே ஆட்டோவில் வந்துடுறாங்க. ஸோ ஆட்டோவில் அவங்கள வந்தோடனே பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. நேராக அவங்கக்கிட்ட தான் போகிறாங்க, முத்துமலர்கிட்ட. எதுக்குடி நீ இங்கே வந்து பிரச்சனை பண்ணுறதுக்குனே வந்தியா? என் மருமக வீடு உனக்கு எப்படி தெரியும், இங்கே எதுக்குடி நீ வந்த அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட போய் பிரச்சனை பண்ணுறாங்க. ஸோ தாத்தா தான் போயிட்டு சமாதானப்படுத்துறாரு. விடுமா விடுமா சாரதா, எல்லா விஷயமும் கேள்விப்பட்டேன், விடுமா வாமா உள்ளே போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. இருந்தாலும் அங்கே விஜய் வீட்டில் ஒரு பரபரப்பான ஷூட்டிங் அப்படிங்கிறது ஒரு காரசாரமாக அந்த இடத்துல ஒன்று நடந்திருக்கு. ஸோ அது என்ன மாதிரி போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் இந்த இடத்துல வந்துட்டு விஜய் காவேரி 2 பேருக்கிடையே எந்த ஒரு மனஸ்தாபமும் இல்லாமல் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னா அது நமக்கு வேறு மாதிரி இருக்கும். இதனால 2 பேத்துக்குள்ளார ஒரு பிரச்சனை வந்து இந்த டைமில், அதுவும் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைமில் இப்போ தான் சேர்ந்துருக்காங்க, ஒரு மாதம் 1.5 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளே திரும்ப ஒரு பிரச்சனை வந்து 2 பேருக்கு இடையில எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறத நம்மளோட ஒரு ஆசையும் இல்லையா? அதனால் எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இதை பற்றின மோர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.